இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு கலாச்சாரத்தை இன்றைய சமுதாயத்தினருக்கு எடுத்துக்காட்டக்கூடிய விதத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பாடல்களாகட்டும், இந்த கலைகளாகட்டும் நமக்கு தெரியப்படுத்துகின்றன. கலைகளெல்லாம் மலிந்து கொண்டு வருது, கலைஞர்கள் வயிறும் காய்ந்து கொண்டு வருதுன்னு போடுறார். அப்போது கலைகள் அழிவதோடு மட்டுமல்லாமல் அந்த கலைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய கலைஞர்களுடைய வாழ்வும் அழிந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்குது. கரகாட்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. கரகாட்டத்திலே நிறைய வகைகள் கூட இருக்குது. பொன்கரகம், பூங்கரகம், தோண்டிக்கரகம், செம்புக்கரகம். அந்த கரகாட்டத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, கரகாட்டம் ஆடிப்புட்டா கரங்கி நிற்கும் ஊரு சனம். காதலன் காதலியை பற்றி 2 பேரோட காதலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருதலை காதலை பற்றி நாட்டுப்புற பாடல்களை பேசியிருக்காங்க. திருவாசகத்தை எடுத்துக்கோங்க. நாட்டுப்புற பாடல் சாயலில் மணிவாசக பெருமானார் ஒரு பாடல் பாடிப்பார். நீங்கள் பாரதியாருடைய பாடலை பாருங்க, தெம்மாங்கு பாடல் நிறைய பாடம் வரும். கும்மியேடி பெண்ணே தமிழ்நாடு முழுவதும் கொண்டை கூலுங்கிட கும்மியேடி, நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியேடி. இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பாட்டு. மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ரசாயன பொறியாளர் மற்றும் தமிழ் குறித்து பல்வேறு ஆய்வுகளை செய்து வருபவர் மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்றது நம்ம தமிழ் சமூகத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமானதாக இருக்குது. இந்த நாட்டுப்புற பாடல்களை பற்றி ஒரு அறிமுகம் சொல்லுங்கள் சார். பொதுவாக நாட்டுப்புற பாடல்கள், நாட்டுப்புற கலைகள் என்பதில் இந்த நாட்டுப்புற பாடல்களும் அடங்கிடும். இந்த நாட்டுப்புற பாடல்கள் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரு கலாச்சாரத்தை இன்றைய சமுதாயத்தினருக்கு எடுத்துக்காட்டக்கூடிய விதத்தில் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பாடல்களாகட்டும், இந்த கலைகளாகட்டும் நமக்கு தெரியப்படுத்துகின்றன. அதுதான் இந்த நாட்டுப்புற கலைகளுடைய மிக முக்கியமான ஒரு காரணம். ஆனால் அவை இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகின்றன. ஒரு கவிஞர் கூட எழுதியிருக்கிறாரு, காசு பணம் சேர்த்திடலாம், காரை வீடு கட்டிடலாம், காலம் போகிற போக்கினிலே கலைகள் மட்டும் அழிஞ்சு விட்டா நமக்கு பாரம்பரியம் ஏதடா, நமக்கு அடையாளம் ஏதுமில்லை. அதாவது கலைகளெல்லாம் மலிந்து கொண்டு வருது, கலைஞர்கள் வயிறும் காய்ந்து கொண்டு வருதுன்னு போடுறார். அப்போது கலைகள் அழிவதோடு மட்டுமல்லாமல் அந்த கலைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய கலைஞர்களுடைய வாழ்வும் அழிந்து கொண்டிருக்கின்றன என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நாட்டுப்புற பாடல்கள் மற்ற இசையிலிருந்து எப்படி வேறுபட்டதாக இருக்கு? பொதுவாகவே மற்ற இசைகள் என்று சொல்லக்கூடியது, இப்போ நாம் என்ன சொல்கிறோம், கர்நாடக இசையை தான் மற்ற இசைகள்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் இந்த கர்நாடிக் இசை கூட பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டுப்புற பாடல்களிலிருந்து வந்தவை தான். நம்முடைய பண்டைய தமிழர்கள் அந்த ஏழிசை ஸ்வரங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம். இதுதான் நம்ம தமிழர்களுடைய ஏழிசை. அதுதான் பிற்காலத்தில் உருமாற்றம் செய்து ச ரி க ம ப த நீ ச இந்த 7 ஸ்வரங்களாக மாறியது. ஆனால் இதுக்கு முறைப்படியாக இருந்தது நம்முடைய தமிழர்களுடைய பாரம்பரிய இசையாக இருந்த இந்த குரல், துத்தம், கைக்கிளை, உளை, இழி, விளரி, தாரம் தான். இதை கூட அவர்கள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, முதல்ல அவங்க பெண்களாக சேர்ந்து கொண்டு கைகளை கோர்த்து கொண்டு ஆடுவார்கள். அவர்கள் ஆடிக்கொண்டும் குதித்து கொண்டும் நகர்ந்து கொண்டு வரும்பொழுது இந்த ஆடலுக்கு ஒரு பாடல் இருந்தால் நல்லா இருக்குமே, ஒரு இசை இருந்தால் நல்லா இருக்குமே என்று அவர்களாக நினைத்து தன்னுடைய வாயை குவித்து கொண்டு ஓலமிடுவது, குறவை இடுவது, இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் அவருக்கு முறையான கருவிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பறவைகளிடமும் இருந்தும் விலங்குகளிடம் இருந்தும் இந்த இசைகளை கண்டுபிடித்தார். மயில் அகவுதில்ல, மயில் சத்தம் போடுறதுக்கு அகவல் என்று சொல்வாங்க. இந்த அகவுறதுல இருந்து தான் குரல் என்ற ஒரு இசையை கண்டுபிடிக்கிறாங்க. மாடு கத்துறதுல இருந்து தான் துத்தங்கிற இசையை கண்டுபிடிக்கிறாங்க. ஆடு கத்துறதுல இருந்து தான் குரல், துத்தம், கைக்கிளைங்கிற இசையை கண்டுபிடிக்கிறாங்க. அன்றில் பறவைன்னு ஒரு பறவை, அந்த பறவையிலிருந்து தான் உளைங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் குயில் கத்துறதுல இருந்து தான் இழி, குதிரை கணைக்கிறதுல இருந்து தான் பார்த்திங்கன்னா உளை, இழி, தாரம். இப்படி இந்த விலங்குகளிடம் இருந்து தான் இந்த இசைகளையே அவர்கள் கண்டுபிடிக்கிறார். இதுதான் பிற்காலத்தில் மருவி இந்த சரிகம பதனியாக இந்த
கர்நாடிக் இசையாக வளர்ந்துள்ளது. நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்றது எந்த சமூக சூழல்ல இருந்து உருவாகுது சார்? பொதுவாக அவர்கள் நம்முடைய தமிழர்கள் எல்லாம் குழுக்களாக சேர்ந்து தான் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த குழுக்களாக சேர்ந்து வாழும்போது அவர்களுக்குள் ஒரு நம்பிக்கை, இவர்கள் நம் குழு, இவர்கள் நம் இனத்தை சார்ந்தவர்கள் என்ற ஒரு நம்பிக்கை வரும்போது அந்த குழுக்களாக சேர்ந்து அவர்கள் தன்னுடைய களைப்பை போக்குவதற்காகவும் தங்களுடைய வேலைப்பளுவெல்லாம் முடிந்த பிறகு அந்த அந்த நிலவு வெளிச்சத்தில் ஒரு பாடலை பாடிக்கொண்டு தன்னுடைய பொழுதுபோக்கிற்காகவும் ஏற்படுத்தப்பட்டது தான். அவர்களாக எதையும் முன்னேற்பாடாக செய்து இதை அவர்கள் அந்த கலையை ஆரம்பிக்கவில்லை. தாங்கள் செய்யக்கூடிய வேலையிலும் தங்களுக்கு அலுப்பு தட்டக்கூடாது, சலிப்பு வரக்கூடாது என்பதற்காகவும் வேலை முடிந்த பிறகு தங்களுடைய குழுக்களோடு சேர்ந்து பொழுதுபோக்கிற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் பின்பு கலையாகவே வளர்ந்தது. ஆனால் அது யாரை பிரதிபலிக்குது சார்? அது அந்த பாடல்கள் குறிப்பாக பெண்களையா இல்லை எந்த சமூகத்தை? இல்லை, முதல்ல அந்த இசையை உருவாக்குனது பார்த்தீங்கன்னா, அந்த சத்தம் போடுறது பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் கையை கோர்த்து கொண்டு ஒருவர் தோளின் மேல் தோளை போட்டு கொண்டு ஆடுறது, இல்லை ஒருவர் இடுப்பை பிடித்து கொண்டு ஆடுவது. அப்படி ஆடும்பொழுது அவர்கள் தான் முதலில் அந்த சத்தத்தை ஏற்படுத்தி நாம் இப்படி சத்தம் போட்டு ஆடினா கொஞ்சம் இன்னும் சுவையாக இருக்குமே, அந்த ஆட்டம் கொஞ்சம் இன்னும் குதூகலமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க தான் சத்தம் போட்டிருக்காங்க. அந்த சத்தம் போட்டு ஆடும்போது அப்புறம் அதுக்கடுத்து இதுக்கு ஒரு இசையோடு இருந்தால் நல்லா இருக்குமேனு அப்போ அந்த இசையை உருவாக்குவதற்கு மூல வித்தாக இருந்தவர்கள் பெண்கள் தான். இப்போ நீங்கள் தாலாட்டையே எடுத்துக்கோங்களேன். தாலாட்டு முழுக்க முழுக்க பெண்களுக்கு தான் சொந்தம். ஏனென்றால் குழந்தையினுடைய அழுகை தான் தாலாட்டினுடைய உதய கீதம் இல்லையா? குழந்தை அழுக ஆரம்பிச்சினாலே தாலாட்டு தானால் வரும். அவங்களுக்கு யாரும் சொல்லியே கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் தாயிடமிருந்து கற்றுக்கொண்டது. அவர்கள் தாய் கற்றுக்கொண்டதை இவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் இன்னொரு வீட்டிற்கு போகும்பொழுது அங்கே குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு தாலாட்டு படிக்கிறார்கள். அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் இவருடைய தாலாட்டை கற்றுக்கொள்கிறார்கள். வாழையடி வாழையாக இந்த தாலாட்டு விஷயங்கள்லாம் கடக்கப்பட்டது. இப்படித்தான் இந்த இசைகளும் அப்படியே பரிமாற்றம் செய்யப்பட்டன. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய பாடல்கள் எல்லாமே அந்தந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சில ட்ரெண்டிங்கான விஷயங்கள் இதை வச்சு தான் பாடல்கள் ஏற்றுவாங்க. ஆனால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற பாடல்கள் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. இப்போ வரக்கூடிய அந்த பாடல்கள் அந்த மாதிரி பிரதிபலிக்குதா நீங்க பாக்குறீங்களா? இப்போ உள்ள பாடல்கள் பெரும்பாலும், அதாவது இப்போ நீங்க நாட்டுப்புற கலைகளை எடுத்துக்கங்களா, இப்போவுமே கரகாட்டம்லாம் பண்றாங்க. கரகாட்டம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய கலை. கரகாட்டத்திலே நிறைய வகைகள் கூட இருக்குது. பொன்கரகம், பூங்கரகம், தோண்டிக்கரகம், செம்புக்கரகம். அந்த கரகாட்டத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, கரகாட்டம் ஆடி புட்டா கரங்கி நிற்கும் ஊரு சனம், தப்பாட்டம் ஆடி போட்டால் தாறுமாறா கூட்டம் கூடும். பாட்டு இருக்குது. தப்பாட்டம் ஆடி போட்டால் தாறுமாறா கூட்டம் கூடும், மெட்டுக்கட்டி பாடி போட்டால் எட்டுப்பட்டி சனமும் ஆடும். இந்த பழைய கலைகளுக்கு இவ்வளவு பெருமைகள் இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கூட அந்த கரகாட்டத்தை ஆடுறாங்க. ஆனால் அது எல்லோரும் இருந்து பார்க்கக்கூடிய விதத்தில் இப்பொழுது இல்லை. ஒரு சிறுவர்களாக இருக்கட்டும், ஒரு வயது வந்த ஆடவர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், யாரும் இருந்து அதை ரசிக்கக்கூடிய வகையில் இல்லை. சிறிது ஆபாசமாக அந்த கலைகளை எல்லாம் அவர்கள் வியாபார நோக்கில் அதை இப்பொழுது பயன்படுத்தி விட்டார். நம்முடைய கலாச்சாரத்தையே அது கொஞ்சம் சீரழிக்கக்கூடிய சூழலில் தான் இப்பொழுது அந்த கலைகள் எல்லாம் இருந்து கொண்டு. புதிய தலைமுறையினருக்கு இந்த நாட்டுப்புற பாடல்கள் மீதான ஈடுபாடுன்றது எந்த மாதிரி இருக்குது? புதிய தலைமுறையினருக்கு நாட்டுப்புற பாடல்கள் இப்பொழுது சில ஈடுபாடுகள் வந்திருக்கின்றது. ஏனென்றால் அவர்களுக்கே தெரியுது நம்முடைய பண்டைய தலைமுறையினர் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நாட்டுப்புற கலைகள் எல்லாம் எப்படி வளர்ந்தன. இப்போ நீங்கள் நாட்டுப்புற கலைகள்லேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா, விளையாட்டை நீங்கள் எடுத்துக்கங்க, எத்தனையோ விளையாட்டுகள். சிலம்பாட்டம், மஞ்சு விரட்டு இல்லையா? சிலம்பாட்டம், மஞ்சு விரட்டு, கோலாட்டம், பின்னல் கோலாட்டம், கும்மி ஆட்டம், தீ மிதித்தல், அப்புறம் நம்ம மயிலாட்டம், ஒயிலாட்டம், புலியாட்டம், கரடியாட்டம், காவடியாட்டம், கூத்திலே எக்கச்சக்கமான கூத்து இருக்குது. கலைக்கூத்து, தெருக்கூத்து, கடியல் கூத்து, துடைக்கூத்து, குடக்கூத்து, குடைக்கூத்து, இப்படி வரிசைக்காக கூத்து இருக்குது. இது எல்லாமே இப்போ நிறைய இளைஞர்கள் நிறைய படித்த இளைஞர்கள் கூட அந்த நாட்டுப்புற, இப்போ தப்பு அடிக்கிறவங்கலாம் பாருங்கள், நிறைய படித்த இளைஞர்கள், பறையடிக்கக்கூடிய இளைஞர்களை பார்த்தா நிறைய படித்த இளைஞர்கள் பறையடிக்கிறார். அப்போ என்ன தெரியுது, அவங்க நாட்டுப்புற கலைகளை விரும்புகிறார்கள், நாட்டுப்புற கலைகளோடு தன்னுடைய வாழ்க்கையை ஒன்றியிருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். படித்த இளைஞர்களே இதை நிறைய பேர் செய்கிறாங்க. அதனால் அவர்களுக்கு இன்றைய அந்த பழைய ஆடற் கலையும் சரி, பழைய அந்த நாட்டுப்புற கலைகளையும் கற்றுக்கொள்வதில் அவர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அதே போல் இந்த நாட்டுப்புற பாடல்களில் பெண்களும் நிறைய பாடியிருக்காங்க நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அவங்களுடைய உணர்வு அப்படின்றது அங்கே எப்படி பிரதிபலிக்குது குறிப்பாக அந்த பாடல்கள்? இப்போ தாலாட்டு பாடும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
பெண்கள் வந்து தாலாட்டுனாலே எப்படி வந்துன்னா, தால்னா நாக்குன்னு பேர். இந்த தாளை அசைத்து, நாக்கை அசைத்து அசைத்து பாடுறதுக்கு பேர் தான் தாலாட்டு. ஒரு சமுதாயத்தில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அந்த குழந்தை இல்லாத குறைய அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து குழந்தை பிறந்துருது. அந்த பிறந்த குழந்தைகிட்ட நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேங்கிறத அந்த குழந்தைகிட்ட தாலாட்டு மூலமாக சொல்கிறாங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, மாம மச்சான் ஏசினாங்க என் கண்ணே, அத்தை மாமா ஏசினாங்க, அக்கா தங்கை ஏசினாங்க என் கண்ணே, சதி நினைத்து பேசினாங்க, சிற்றப்பன் வீட்டாரும் என் கண்ணே சிரிக்க இடமானேனே, கொஞ்சிறதுக்கு பிள்ளை இல்லை என் கண்ணே, கொள்ளி வைக்க பிள்ளை இல்லை, வேலைக்கு வச்ச வீட்டுக்குள்ள என் கண்ணே வேலையாட பிள்ளை இல்லை, மேலிகி வச்ச வீட்டுக்குள்ளே என் கண்ணே குப்பை போட பிள்ளை இல்லை, வட்டிலியில் சோறு போட்டு என் கண்ணே வாரி உண்ண பிள்ளை இல்லை, ஏலையில் சோறு போட்டு என் கண்ணே எடுத்து உண்ண பிள்ளை இல்லை, கும்பாவில் சோறு போட்டு என் கண்ணே கூடி உண்ண பிள்ளை இல்லை, பிள்ளை இல்லா சோறு என் கண்ணே எனக்கு புழுவாய் தெரியுதப்பா, மதலை இல்லா சோறு என் கண்ணே எனக்கு மருந்தாய் கசக்குதப்பா, குழந்தை இல்லா சோறு என் கண்ணே எனக்கு குப்பையாய் தோணுச்சப்பா. குழந்தை இல்லாமல் நீ இல்லாமல் நான் இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டேன், இந்த துன்பங்கள்லாம் எனக்கு வந்தது. இதை விட முத்தாய்ப்பாக ஒன்று சொல்லுவாங்க. பொதுவாக சமுதாயத்தில் குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களைத்தான் குறை சொல்லுவாங்க. அவங்களுக்கு இடுற பேரே வேறு, ஆண்களை குற்றம் சொல்ல மாட்டார்கள். அதையே ஒரு பாட்டில் சொல்கிறாங்க. அந்த ஒரு பெண் படிக்கிறா, மலடி மலடி என்று என்னை மாநிலத்தார் ஏசினார்கள், மலட்டு குலமதையே நீ மறப்பிக்க வந்தவனோ, எனக்கு அந்த பேர் வச்சாங்க, அந்த பேரையே என்னை வந்து மறக்கடிக்கிறதுக்காக நீ வந்தவன். மாமன் மச்சான் எல்லாரும் நீ பிறந்த பிறகு அவர்கள் நாணி போனார்களாம். என்னை யாரெல்லாம் வசை பாடினாங்களோ அவங்களெல்லாம் நீ பிறந்த பிறகு அவர்கள் எல்லாம் வாயடைத்து போனார்கள் என்று தன் குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைகிட்ட தன்னுடைய உணர்வுகளை அவள் பிரதிபலிக்கிறாள். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி என் உணர்வு எப்படி இருந்துன்னு பிரதிபலிக்கிறாள். இப்போ குழந்தை பிறந்தாச்சு இல்லையா, அந்த குழந்தையில அந்த தாலாட்டிலே அந்த குழந்தைக்கு வைத்தியம் சொல்லி கொடுக்குறா. அந்த தாலாட்டிலே அந்த குழந்தைக்கு எதிர்காலத்தை கற்றுக் கொடுக்குறா. அந்த தாலாட்டிலே அந்த குழந்தைக்கு தாய்மாமனுடைய பெருமைகளை சொல்கிறான். தான் வளர்ந்த குடும்பத்துடைய சூழ்நிலையை அந்த குழந்தைக்கு எடுத்து காட்டுறா. ஒரு தாய் தன்னுடைய எந்த பெண்ணும் தன்னுடைய பிறந்த வீட்டை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. தாய் சொல்கிறா, அந்த குழந்தைக்கு 4 அண்ணன் மாமா இருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த குழந்தைகிட்ட சொல்கிறாங்க, உங்கள் மாமா எப்படிப்பட்டவன் தெரியுமா, செக்க சிவப்பரோ என் கண்ணே, உன் மாமா சீமைக்கே அதிபதியோ, அழகு செவப்பரோட என் கண்ணே அருமை மருமகனோ, சின்ன கிணறு வெட்டி என் கண்ணே சிங்கார கல்பரவி, துவை வேட்டி போட்டு வரும் என் கண்ணே துரை ராஜா உங்கள் மாமாவுடைய பெருமையை சொல்கிறா. ஏலாம் பூ பூக்கும் என் கண்ணே இலை 4 பிஞ்சு வரும், சாதி காய்க்கும் என் கண்ணே உங்கள் தாய்மாம வாசலில், கல்லிலே எலுமிச்சை காய்க்கும் என் கண்ணே கதலி பழம்பழுக்கும், முல்லைப்பூ பூக்கும் என் கண்ணே உன் தாய்மாமன் கொல்லையில், தங்க கோடை பிடிச்சி என் கண்ணே தாசிகளை முன்ன விட்டு, உன் மாமன் தாசிக்கே இட்டவனம் 2 தங்க கோட்டை கட்டலாமே, வெள்ளி கொடை பிடிச்சி என் கண்ணே வேசிகளை முன்ன விட்டு, உன் மாமன் வேசிக்கே இட்டவனம் 2 வெள்ளிக்கோட்டை கட்டலாமேன்னு மாமனுடைய பெருமைகளை தன் குழந்தைகிட்ட சொல்கிறான். தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய குடும்ப பெருமையை அந்த குழந்தைகிட்ட சொல்கிறான். அதே மாதிரி குழந்தைக்கு உங்கள் மாமா என்ன கொண்டு வர்றாங்கிறத சொல்கிறான். அந்த மாமா சொல்கிறான், மாமா வந்தான் குழந்தைய பார்க்க வரானான் தாய் மாமன். அதை தான் குழந்தைகிட்ட அவள் சொல்கிறான், கொத்து வீடா நெந்தும் என் கண்ணே கோதுபாடா மாங்கனியும், பவரு பாலாச்சுளையும் என் கண்ணே பக்குவத்து மாங்கனியும், அதிமதுர தென்னவட்டும் என் கண்ணே அக்கறையில் சர்க்கரையும், காய்ச்சிய பாலும் என் கண்ணே கற்கண்டு சர்க்கரையும்,
ஏலக்கு ராம்பும் என் கண்ணே இளங்கொடிக்கால் வெத்திலையும் சாதி களிப்பாக்கும் என் கண்ணே சங்கு வெள்ளச் சுண்ணாம்பும் கொண்டு உன்னை பார்க்க வந்தார் என் கண்ணே குணமுள்ள மாமன்மார். இப்படி மாமன் வந்து இவ்வளவும் கொண்டு குழந்தைய பார்க்க வர்றானா. இப்போ பார்த்துட்டு போன பிறகு எல்லாரும் ஊர் மக்கள்லாம் கேட்குறாங்களாம், என்ன மாமன் வந்தானே என்ன கொண்டு வந்தான்னு சொல்லி கேட்குறாங்களாம். அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, ஆண்டம்மான் என்ன தந்தான் என் கண்ணே ஆணை கொடுத்து விட்டான். ஆண்டம்மான்னா பெரிய மாமா. குட்டி அம்மா என்ன தந்தான் என் கண்ணே குன்றிமணி தொட்டிலிட்டான். நல்லம்மான் என்ன தந்தான் என் கண்ணே நற்பவள தொட்டிலிட்டான். செல்லம்மான் என்ன தந்தான் என் கண்ணே செம்பவள தொட்டிலிட்டான். 4 மாமன் அவனுக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அந்த தொட்டில் கூட எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய தாய்மார்கள் அந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க. தொட்டிலில் கலைநயத்தோடு அந்த கலைநயம் வேய்ந்த தொட்டிலாக செஞ்சுருப்பாங்களாம். அஞ்சி கிளி கொஞ்செழுதி என் கண்ணே உங்கள் ஆண்டம்மான் பேரெழுதி, கொஞ்சிங்கிளி அஞ்செழுதி என் கண்ணே உங்கள் குட்டி அம்மான் பேரெழுதி, சிரிக்கும் கிளி எழுதி என் கண்ணே உங்கள் சிற்றப்பா பேரெழுதி, அண்ணா எழுதி என் கண்ணே அதற்கு மேல் புறா எழுதி, தாரா எழுதி என் கண்ணே உங்கள் தாய்மாமன் பேரெழுதி, பஞ்சாட்சரம் எழுதி என் கண்ணே உங்கள் பாட்டனார் பேரெழுதி. இவ்வளவு எழுதி கொண்டு வரானா அந்த அந்த தொட்டில், குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய தொட்டில். சரி, இந்த தொட்டில் இந்த வேலைப்பாடோடு செஞ்சுருக்காருல ஆசாரி, அந்த ஆசாரி கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த ஆசாரிக்கு வெகுமதி கொடுத்தாரான் தாய்மாமன். இப்போ இவ்வளோ அரிய வேலைப்பாடு செஞ்ச இந்த தொட்டில் எங்கள் மருமகனுக்கு நீ கொண்டு வந்து கொடுத்துருக்கிய, உனக்கு நான் ஏதாவது கிஃப்டாக கொடுக்கணுமென்ட்டு தாய்மாமன் கொடுக்குறானான். ஏலம்பூ ஊஞ்சலுக்கு என்ன தந்தார் தாய்மாமன். தாய்மாமன் என்ன கொடுத்தார், இந்த ஊஞ்சல் கொடுத்ததுக்கு என்ன கொடுத்தா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏலம்பூ ஊஞ்சலுக்கு என்ன தந்தார் தாய்மாமன், பொன்னால முத்தாரம் புது காப்பு சங்கிலியும், கழுத்துக்கு தங்கச்செயின் கைக்கு தங்கவளை, காதுக்கு பொற்கடுக்கன் தோளுக்கு பொன்னுருமால், சரிகை தலைப்பாயும் சம்மதித்து சால்வைகளும். இவ்வளவும் யாரு கொடுக்காப்புலையாம், அந்த அந்த தொட்டில் செய்து கொண்டு வந்த அந்த ஆசாரிக்கு கொடுக்குறாப்புலையாம். இப்படி தன்னுடைய குலத்தினுடைய பெருமையும் தன்னுடைய தாய்மாமனுடைய பெருமையும் தான் வாழ்ந்த சூழலையும் அந்த குழந்தைக்கு அவள் எடுத்து காட்டுறான். அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையினுடைய பெருமையை சொல்கிறா. நாங்கள் உன்னை எப்படி பெற்றோம் தெரியுமா, பாலால நடை எழுதி என் கண்ணே பவளத்தால் தொட்டில் போட்டு, நெய்யால படி எழுதி என் கண்ணே நெடுநாள் தவம் இருந்து. நாங்கள் உன்னை நெடுநாள் தவம் இருந்து பெற்றோம். 7 கடல் நீந்தி என் கண்ணே நாங்கள் எடுத்து வந்த தாமரைப்பூ, 10 கடல் நீந்தி என் கண்ணே நாங்கள் பறித்து வந்த தாமரைப்பூ, அனைத்து மணமகிழ என் கண்ணே நாங்கள் அள்ளி வந்த தாமரைப்பூ, கொஞ்சி மணமகிழ என் கண்ணே நாங்கள் கொண்டு வந்த தாமரைப்பூ, கண்ணே கமலப்பூ என் கண்ணே கண்ணீரண்டும் தாமரைப்பூ, காதும் பிச்சி பூ என் கண்ணே மேனி மகிழம்பூ, மேற்பூர்வம் செண்பகப்பூ. அந்த குழந்தைய அப்படியே அலங்கரிக்கிறான். தனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் கற்பனை நயத்தோடு அந்த குழந்தைக்கு அந்த பாடலாக தன்னுடைய வாழ்க்கை முறையை கொண்டு வந்து அந்த குழந்தைக்கு பாடல்கள் மூலமாக சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்போ தாய்மாமன் உறவுன்றது ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய சமூகத்தில். இது தாண்டி வேற உறவுகளை பற்றி ஏதாவது ஒரு நாட்டுப்புற பாடல்கள் இருக்கா? இருக்குது. இப்போ நாட்டுப்புற பாடலில் காதலன் காதலியை பற்றி கூட நாட்டுப்புற பாடல்கள் இருக்குது. இப்போ ஒரு காதலன் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கிறான். அந்த பெண்ணுக்கு வந்து அந்த பெண்ணை வர்ணிக்கணும். அந்த பெண்ணுடைய உடை நடை பாவனைகள் எல்லாம் வர்ணிக்கணும். அந்த பெண்ணை சொல்கிறான், அவன் அந்த காதலன் சொல்கிறான், எழுத்தாணி மூக்கழகி. அவன் சொல்கிறான், பொண்ணு அவனுடைய காதலியை வர்ணிக்கிறான். நடையா நடையழகி நாதாங்கி காதழகி, கண்ணை பறிக்குதடி கட்டழகி ஒன்னழகு, கோயில் சிலை அழகி கொல்லுதடி ஒன்னாசை, எண்ணெய் தலையழகி இருந்தோளும் பொன்னழகி, திரும்பி நடக்கையில் என் ஜீவன் பறி போகுதடி, வாழைப்பழத்தாளே உன் வலது கை சர்க்கரையோ, ஏலக்கருப்பே நீ உன்னை என்ன சொல்லி கூப்பிடுவேன், நாவல் பழமே நீ நாம்பூசும் சந்தனமே, ஏல கிராம்பே உன்னை என்ன சொல்லி கூப்பிடுவேன். காதலியை வந்து உன்னை நான் என்ன சொல்லி கூப்பிடுவேன் நீ சொல்லுன்னு சொல்லி அவன் பாடுறான்.
சில இடத்துல ஒரு காதலன் காதலியும் காதலிக்கிறார்கள், வீட்டில் நிறைய எதிர்ப்பு வரும் இல்லையா? அப்போ எதிர்ப்பு வரும்போது அவங்க 2 பேரும், அந்த காதலன் வந்து காதலிகிட்ட சொல்கிறான், உன்னை நான் வந்து சந்திக்கணும், உன்னை நான் வந்து எப்படி சந்திக்கிறது அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறான். அவர் நாட்டுப்புற பாடல்லே சொல்கிறான், சீவி சிணுக்கெடுத்து சிமிரு போல கொண்டை போட்டு வாரி மயிர் முடிஞ்சால் வலது பக்கம் கொண்டை போட்டாள். கதிரெடுக்க போவையிலே காலமெல்லாம் நான் கதிரெடுக்க போவையில் நான் ஒத்தையில் போகிறேன்டா, நீ ஓடி வந்தால் ஆகாதோ அவன்கிட்ட கேட்குறான். அதுக்கு அவன் சொல்கிறான், நீ ஒரு கருப்பு சேலை திருப்பி கட்டி கதிரெடுக்கும் பொன்மையிலே ஒரு அடையாளம் சொல்லி போடி உன்னை நான் தேடி வாரேன். அதுக்கு இந்த அம்மா அடையாளம் சொல்கிறாங்க. வீட்டுக்கு எப்படி வரணும்னு அடையாளம் சொல்கிறாங்க. நாட்டுப்புறத்தில் முத்து பதிச்சிருக்கும் எங்கள் வாசலில் முருங்கை மரம், வீட்டு அடையாளத்தை சொல்கிறான். முத்து பதிச்சிருக்கும் எங்கள் வாசலில் முருங்கை மரம், பவளம் பதிச்சிருக்கும் எங்கள் வாசலில் பனை மரம், தெய்வத்துக்கு ஏற்ற மரம் எங்கள் வாசலில் தென்னை மரம், இதெல்லாம் எங்கள் வாசலில் இருக்குது, இந்த கண்டுபிடிச்சி எங்கள் வீட்டுக்கு வா அப்படிங்கிறா. அடுத்து சொல்கிறா, பொறிக்குஞ்சி சேவலுன்னு பாங்காக நான் வளர்த்தேன், நான் கோழி குஞ்சை வளர்த்தேன். ஆனால் அந்த கோழி குஞ்சு என்ன பண்ணு தெரியுமா, ஆணும் பொண்ணும் சேரையில் அலங்கரித்து கூவுதுங்க. கணவனும் மனையும் காதலும் காதலியும் சேர்ந்து இருக்கும்போது இது நல்ல டைம் பார்த்து இது கூவிடுது. அதனால் இந்த கோழி குஞ்சை நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா, சிறிய செடி ஒன்று நட்டி தெய்வத்தை அதில் நட்டி இந்த கோழிகளை அதுக்கு பலியிட போகிறாங்க. பலியிட்டால் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம், அது கூவாது அப்படிங்கிறாப்புல. உடனே அந்த சேவல் பேசுதான், உனக்குன்னு கூவலையம்மா, இந்த ஊருக்குன்னு கூவுனேனே, என்னையா நீ கொல்ல போகிறேன்னு கேட்குதான். இதெல்லாம் வந்து இந்த இதில் வருது. கடைசியில் அந்த வீட்டை கண்டுபிடிச்சி போகிறான். வீட்டுக்கு வந்த பிறகு நான் எப்படி உன்னை அடையாளம் கண்டுக்கிறதுன்னு அவன் கேட்குறான். அவன் கேட்குறான். அதுக்கு அவள் சொல்கிறா, சாமம் அரிஞ்சி தலைவாசல் வந்து நின்று கோழி போல கூவுராசா உன் குரல் கேட்டு வந்துடுவேன். கடப்பாவில் வந்து நின்று காளை கத்துதுன்னா எங்கிருந்த போதும் எழுந்தோடி நான் வந்துடுவேன். வேலிப்பக்கம் வந்து நின்று வேற்று குரல் எழுப்பி வீதியில் போற மாட்ட நீங்கள் விரசிடுக நான் வருவேன். இருசாம வேளையில் விளக்கேற்றி வெள்ளி நீலா காயையில் நீங்கள் குளத்து பக்கம் வந்துடுங்க, நாங்கள் கூடி கழிச்சிடலாம். எப்படி சொல்லிக் கொடுக்குறா பாருங்க. அந்த நாட்டுப்புற அவங்க வந்து அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்குது. பெற்றோர்கள் இடைஞ்சலாக இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இடைஞ்சலாக இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்து ஊர் பக்கமாவா உன்னை நான் சந்திக்கலான்னு சொல்லி காதலனுக்கு காதலி வந்து சமிக்கை கொடுக்குறான். இவனும் அந்த இடத்துக்கு போகிறான். போயிட்டு அவளோட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் அவள் ஒரு எல்லை மீறி அவன் வந்து பக்கத்தில் வரவிட மாட்டாங்கிறான். எதாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு பிறகு தான் நம்மளுடைய உறவுகளெல்லாம் அப்போ அதில் கூட பாருங்கள் எவ்வளோ ஒழுக்கமாக இருந்திருக்காங்க பாருங்கள் நம்முடைய பெண்கள். கல்யாணத்துக்கு பிறகு தான் அவன் சொல்கிறான், பூவலை கிண்டி தண்ணி எடுக்க போகிறான். பூவலை கிண்டி புதுக்குடத்தை கிட்ட வச்சு ஆறாம் விழுந்த கிளி அள்ளுதாடி நல்ல தண்ணி குடம் எடுத்து தனிப்பாத போகிற பிள்ளை உன் தண்ணி குடத்தில் தழும்புதடி எம் மனசு. சட்டை போட்டு மார்பிறைக்கி தண்ணி கூடம் சுமக்கும் பிள்ளை உன் சட்டை போட்ட கையால் 2 தண்ணி தந்தா ஆகாதோன்னு கேட்குறான். அப்புறம் அவனே சொல்கிறான், நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம். அப்போலாம் வந்து பழைய காலத்தில் நம்ம சங்க இலக்கியங்களில் உடன்போக்குன்னு ஒன்று உண்டு. உடன்போக்குன்னா காதலன் காதலியும் அந்த ஊரை விட்டு பெற்றோர்களுக்கு தெரியாமல் உறவுக்கு தெரியாமல் வெளியில் சென்று கல்யாணம் செய்து கொள்வது, அதை உடன்போக்கு என்று சொல்வார்கள். அவன் சொல்கிறான், சந்தைக்கு போவமடி சட்டி பானை வாங்குவோமடி, சந்தைக்கு போவமடி சட்டி பானை வாங்குவோமடி, சந்தை கலையும் முன்னே நாம் 2 பேரும் ஓடிப்போவோம். அவன் சொல்கிறான், சந்தை கலையும் முன்னே நம்ம 2 பேரும் ஓடிப்போவோம். நீ கருப்பு நான் சிவப்பு ஊரெல்லாம் ஓமலிப்பு, ஓமலிப்பு தீரும் முன்னே ஓடிப்போவோம் 2 பேரும். அப்போ அவள் சொல்கிறா, சட்டி பானை வாங்க போனாலும் சரி, உன் 5 ரூபா வேண்டாம், உன் அரக்குப்பட்டு சேலை வேணாம், தட்டான் அறியாமல் தாலி பண்ணி வா. நீ தாலி பண்ணி வந்து என்னை முறையாக கல்யாணம் பண்ணால் தான் உன் கூட வாழ்வனை தவிர இல்லைனா நான் உன் கூட தாலி கட்டாமல் வாழ மாட்டேங்கிறான். எப்படி தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி வந்திருக்காங்க பாருங்கள். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா பொருளுக்காக அந்த பெண்ணை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த காதலிக்கிற அந்த காதலனோட சேர்த்து வைக்காமல் ஒரு வயசான ஒரு வயதான ஒரு கிழவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. பொருளுக்காகவும் பொண்ணுக்காகவும் அந்த வயசான கிழவன்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. அந்த பொண்ணு வந்து அவனோட கல்யாணம் பண்ணி வாழ்கிறா, ஆனால் ஒரு மனது ஒத்து அவனோட வாழலை.
ஒரு காலகட்டத்தில் ஊருக்கு வரும்போது தன்னுடைய காதலனை அவள் பார்க்குறான். பார்க்கும்போது இவளுக்கு பழைய நினப்பெல்லாம் வருது. அவள் சொல்கிறா, சோளச்சோறு திங்க மாட்டேன், நான் சொன்ன சொல்லு கேட்க மாட்டேன், நரைச்ச கிழவங்கிட்ட நான் இருந்து வாழ மாட்டேன், நாணலு தட்டை போல நரைச்ச கிழவனுக்கு கோவ பழம் போல குமரி வந்து வாச்சவனே, வித்து கொடுத்தீங்க என்னை விதிக்கி தள்ளினீங்க, இந்த நரைச்ச கிழவங்கிட்ட நான் இருந்து வாழ மாட்டேன்னு நாட்டுப்புற பாடலில் காதலன் காதலியை பற்றியும் பேசியிருக்கிறார். அதே மாதிரி இப்போ காதலன் காதலியை பற்றி 2 பேரோட காதலை பற்றி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒருதலை காதலை பற்றி நாட்டுப்புற பாடல்களை பேசியிருக்காங்க. பேசியிருக்காங்க. ஒரு பெண் வந்து ஒரு காதலனை காதலிக்கிறா. காதலிக்கும் போது அவனுடைய சமுதாயமும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க, அவன் குடும்பமும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. அவள் வந்து தன்னுடைய மனக்கும்பல சொல்கிறான், சிலையில பேரெழுதி செவத்த மச்சான் பேரெழுதி செல்வத்தில் நாம் பிறந்தேன். அவள் சொல்கிறான், நான் செல்வத்தில் நாம் பிறந்தேன், காலமெல்லாம் உன்னை நினச்சி என் கண்ணு 2 பூத்ததையா, நான் உனக்கு தான் கல்யாணம் பண்ண நினச்சேன், கடைசியில் என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியலை, உன்னை நினச்சி என் கண்ணு 2 பூத்ததையா, கடைசியில் என்னை இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறாங்க, அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் மிகப்பெரிய மோசமானவன், அவன் போக்கிரி, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறா, முண்டை பையன்கிட்ட நான் வாழுவேனா இல்லை நான் முறிஞ்சி போவேனாங்கிறான். முண்டை பையன்கிட்ட நான் முள்ளு பறிப்பேனா நான் வாழ்வு முறிய சாவேனாங்கிறான். ஒருதலை பட்சமான காதலி இருந்திருக்கு. காதலன் ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலையில் காதலி அவனை காதலித்து தன்னுடைய மனக்குமுறல்களையும் நாட்டுப்புற பாடல்கள் வழியாக சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி இந்த இயற்கை சம்பந்தமான விஷயங்கள், பேரிடர்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் நாட்டுப்புற பாடல்களில் பேசப்பட்டதா? இயற்கை பேரிடர்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதை பற்றி அவ்வளவு பிரபலமாக சொல்லவில்லை. ஆனால் தொழில்கள் சார்ந்து விவசாயத்தை பற்றியெல்லாம் நிறைய நம்முடைய இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நாட்டுப்புற பாடல். நீங்கள் விவசாயத்தை பார்த்தீங்கன்னா நாற்று நடுதலிருந்து, நாற்று பிடுங்குதலிருந்து, களை எடுக்கிறதுலேருந்து, நம்ம நெல் சுமந்து களத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நாட்டுப்புற பாடல் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்திலையும் நாட்டுப்புற பாடல் இருக்குது. நாட்டுப்புற பாடல்கள் இடம்பெறாத வாழ்க்கை முறையே நம்முடைய சமுதாயத்தில் இல்லை. அத்தனையிலும் நாட்டுப்புற பாடல்கள் கலந்திருக்கிறது. ஆனால் அது இன்றைய காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகின்றது. அவற்றை மீட்டெடுக்கும் வகையில் நம்முடைய இளைஞர்கள் இப்பொழுது நிறைய ஆர்வம் காட்டி கொண்டு வருகிறார்கள். அதற்கு இந்த அரசாங்கமும் அதற்கு சேர்ந்து உதவி செய்தால் இந்த நாட்டுப்புற கலைகள் எல்லாம் நல்லா வளர்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த கலைத்துறையில் இந்த நாட்டுப்புற பாடல்களினுடைய வளர்ச்சி அப்படின்றது எந்த அளவுக்கு சாத்தியமானதாக இருக்குது? நிச்சயமாக நாட்டுப்புற கலைஞர்கள் இப்போ நிறைய படித்த இளைஞர்களே எக்கச்சக்கமானவர் படித்து விட்டு தன்னுடைய படிப்பிற்கேற்ற வேலை இல்லாமல் அலைகிறார்கள். அவர்களெல்லாம் நாட்டுப்புற கலைகளை ஒரு சாதாரண கலை என்று நினைக்காமல், அது ஏதோ ஒரு எல்லாரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு கலை என்று நினைக்காமல், அது மிகப்பெரிய நம்முடைய தமிழர்களுடைய பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்து இயம்பக்கூடியதாக இருக்கின்றது. உலக அளவில் நம்முடைய கலாச்சாரத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது நம்முடைய நாட்டுப்புற கலைகள் தான். நீங்கள் மல்யுத்தம் நாம் ஒன்று பேசுகிறோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட நம்முடைய 1ஆம் நூற்றாண்டிலே இருக்கின்றது. 1ஆம் நரசிங்க பல்லவன்கிறவன் மல்யுத்தத்தில் மிகப்பெரிய வீரனாக இருந்துக்கிறான். அதுதான் இன்றைய காலகட்டத்தில் மல்யுத்தங்கிற பேரில் எல்லா பக்கமும் குத்துச்சண்டை உலகம் ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கு. அப்போ உலகம் ஃபுல்லாக ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி நடக்குன்னா அதுக்கு முன்னோடியாக இருந்தவங்க நம்முடைய தமிழகம் தான். அப்போ இதையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் கருத்தில் கொண்டு இந்த நாட்டுப்புற கலைகளை வளர்த்து, நாம் படித்துட்டு சும்மா இருக்கிறோமே, நாம் சார்ந்த தொழிலுக்குத்தான் போக வேண்டும், நாம் படித்த படிப்புக்குத்தான் போக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு அவர்கள் இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகளில் ஈடுபட்டால் நிச்சயமாக கலைகளும் வளரும், அவர்களுடைய வாழ்வும் சிறக்கும். அதே மாதிரி இந்த நாட்டுப்புற பாடல்கள் இருந்து மக்கள் வந்து இந்த வாழ்க்கை நெறிமுறைகள் அறத்தோடு வாழ்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம கற்றுக்கலாம் சார் இந்த நாட்டுப்புற பாடல்கள்? நீங்கள் நாட்டுப்புற பாடல்களை பார்த்தீங்கன்னா பாகுபாடு இல்லாமல் பக்தி இலக்கியங்களில் கூட கலந்துருக்கு. அதுலேயே எவ்வளவோ அறங்களை சொல்கிறாங்க. பக்தி இலக்கியங்களில் நீங்கள் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம். நாட்டுப்புற பாடல்கள் எப்படி பக்தி இலக்கியங்களில் கலந்துருக்குன்னு கூட ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கலாம். நானே உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். நீங்கள் திருவாசகத்தை எடுத்துக்கோங்க. நாட்டுப்புற பாடல் சாயலில் மணிவாசக பெருமானார் ஒரு பாடல் பாடிப்பார். திருவாசகத்தில் பொற்சுண்ணம்னு ஒரு தலைப்பு வரும். பெண்கள் எல்லாம் சேர்ந்து அபிஷேகத்துக்கு தேவையான ஒரு திரவிய பொடியை இடிக்கிறார்கள், வாசனையான திரவியத்தை. அது இடிக்கும் பொழுதே நாட்டுப்புற சாயலில் இந்த பாடலை அமைத்திருப்பார். என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த அறம் சார்ந்த விஷயங்களை எளிதாக மக்களுக்கு கொண்டு செலுத்துவதற்கு இந்த நாட்டுப்புற வழக்கில் சொன்னால் ஈஸியாக சுலபமாக சென்று சேரும் என்று அருளாளர்கள் நம்பியிருக்கிறார்கள். அந்த பாடல் ஒரு பாடல், முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனோடு ஆட ஆட செங்கையல் கண்பளி ஆட ஆட
பித்தன் பிரானோடு ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட ஆட ஆடற் பொற்சுண்ணம் இடித்து நாமேன்னு திருவாசகத்தில் பாடுறார். இதே மாதிரி நீங்கள் திருவருப்பாளர் ராமலிங்க வள்ளலார் பாடுறார். குறவர் குடிசை நுழைந்தாண்டி அந்த கோமாட்டியச்சில் விளைந்தாண்டி துறவர் வணங்கும் புகழாண்டி அவன் தோற்றத்தை பாடியடி எங்கடி பாடல் பாடுறாரு. அந்த பாடலில் ஒரு செய்தியை சொல்ல வராரு. அந்த செய்தி எப்படி மக்களிடம் போய் சேரும், எளிமையான முறையில் சொன்னால் தான் அவங்க சொல்ல வேண்டிய கருத்துக்களை ஈஸியாக அவங்க மக்கள்கிட்ட போய் சேரும். அதை நாட்டுப்புறத்தில் சொன்னால் அது மிகவும் சுலபமாக சேரும். இப்போ நீங்கள் பாரதியாருடைய பாடலை பாருங்கள், தெம்மாங்கு பாடல் நிறைய பாடம் வரும். கும்மியடி பெண்ணே தமிழ்நாடு முழுவதும் கொண்டை கூலுங்கிட கும்மியடி நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய பாட்டு. ஏட்டையும் பெண்கள் தொடுவதில்லை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலைகவிழ்ந்தார். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லைகான் என்று கும்மியடி. கற்பினிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அகுது பொதிவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுத்திடும் மடமையை தள்ளி மிதித்திடுவோம். காதலொருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்தே மாதர அறங்கள் பழமையை காட்டிலும் ஆட்சி பெறச் செய்வோம் என்று கும்மியடி. எவ்வளோ பெரிய நம்ம பொதுவாக கற்புன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், அதை பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லுவோம். கற்பை பற்றி சொல்லும்பொழுது கற்பு இழந்து விட்டால் கற்பு இழந்து விட்டாள் என்று. ஆனால் அவன் என்ன சொல்கிறார், பாரதி என்ன சொல்கிறார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அதை பொதுவில் வைப்போம். என்ன நீ பெண்ணுக்கு மட்டும் சொல்கிற, ஆணுக்கும் சேர்ந்தது அது. அதை ஒரு கவிஞர் பாரதியாருடைய தன்னுடைய கவிதையிலேயே ரொம்ப புரட்சிகரமாக சொல்லியிருப்பார் ஒரு பாடல். அதெல்லாம் கேட்டிங்கன்னா அசந்து போவீங்க. ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கொரு பெண்மை கற்பழிந்திடாதோ, நாணற்ற வார்த்தையுண்டோ வீட்டை சுற்றால் நலமான கூரையும் தான் எரிந்திடாதோ, பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டியல்லோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார், காணுகின்ற காட்சியெல்லாம் மறைத்து வைத்து கற்பு கற்பு என்று உலகோர் கதைக்கின்றாருங்கிறார். என்ன சொல்கிறாரு, ஒரு ஊரில் 100 ஆணு 100 பெண் இருக்கிறான்னா ஒரு பெண்ணு கற்பு இழந்துட்டான்னா, ஏன்டா பெண்ணை மட்டும் நீங்கள் கற்பு இழந்துட்டான்னு சொல்கிறீங்க, கற்பு இழந்துட்டான்னு. அந்த கற்பு இழப்பதற்கு காரணமாக ஒரு ஆணும் அல்லவா இருந்திருக்கின்றான், அப்படி என்றால் அவனும் தானே கற்பழிந்தவன், அவனை விட்டு விட்டு பெண்ணை மட்டும் ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்கிறார். இதை கேட்டால் பரவாயில்ல. அடுத்த வரியில் சொல்கிறாரு, யார் ஒருவன் தன்னை நன்றாக வைத்து கவனிக்கிறானோ, தன் மீது அன்பு செலுத்துகிறானோ, அவனை தேடி அவள் சென்று விட்டாள். இதற்கு பேர் கற்பிழப்பான்னு கேட்கிறார். ஆணெல்லாம் கற்பை விட்டு தவறு செய்தால் அங்கொரு பெண்மை கற்பழிந்திடாதோ, நாணற்ற வார்த்தையுண்டால் வீட்டை சுற்றால் நலமான கூரையும் எரிந்திடாதோ, பேணும் ஒரு ஆண்மகனின் காதலினை வேண்டியல்லோ பெண்மக்கள் கற்பு நிலை பிறழுகின்றார். இப்போ இந்த மாதிரி கருத்துக்களெல்லாம் நம்ம கவிதையாக சொல்கிறத விட தெம்மாங்கு பாடல்கள் மூலமாக, நாட்டுப்புற பாடல்கள் மூலமாக சொல்லும் பொழுது மக்களை எளிதாக சென்று அடையும். நீங்கள் சைவம் வைணவம் என்று எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் சைவத்திலையும் நாட்டுப்புற பாடல்கள் வந்திருக்குது, வைணவத்திலையும் நாட்டுப்புற பாடல்கள் வந்திருக்கு. நீங்கள் வைணவத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பெரியாழ்வார் கிருஷ்ணனுக்கு தாலாட்டு பாடல் பாடுகிறார். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடு தந்தான் மாணி குரளனே தாலேலோ வையம் அலந்தானே தாலேலோ. பெரியாழ்வார் பாடுறார். குலசேகர ஆழ்வார்னு ஒரு ஆழ்வார் பாடுறார். அவர் பாடுறாரு, மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்திவித்தாய் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதில் புடை சூழ் கணபுரத்தென் கருமணியே என்னுடைய ராகவனே இன்னமுதே தாலேலோ. புண்டரிக மலர் மீது புவனி எல்லாம் படைத்தவனே திந்திரளால் தாடகைதன் உரமுருவ சிலை வளைத்தாய் கண்டவர்தம் மனம் வழங்கும் திரு கண்ணபுர தரசே என் திசையும் ஆளுடையாய் ராகவனே தாலேலோ. இப்படின்னு வைணவத்தில்
நாட்டுப்புற பாடல்களில் தாலாட்டு பாடல்கள் இருக்குது. இந்த பாடல்கள் எவ்வளோ ஈஸியாக நீங்கள் இதே இது அதை ஒரு ஒரு பாசுரமாக சொன்னால் கூட ஈஸியாக போய் சேராது. ஆனால் நாட்டுப்புற வடிவத்தில் கொண்டு போகும்போது எளிதாக அந்த பக்தியும் அவர்களை சென்று செல்கின்றது, அந்த பக்தியின் மூலமாக சொல்லக்கூடிய அறமும் அவர்களை சென்று செல்கின்றது. இப்போ இறுதியாக ஒரு கேள்வினா, உங்களுக்கு பிடிச்ச மிக நாட்டுப்புற பாடல் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன, அது சொல்லுங்கள். எனக்கு பிடிச்ச நாட்டுப்புற பாடல்னு சொன்னால் தாலாட்டு. ஏன்னா தாலாட்டில் ஒரு பெண் வந்து தன்னுடைய குடும்ப பெருமையை சொல்வதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய பெருமையும் தமிழர்களுடைய பெருமையும் அந்த தமிழுடைய வீரத்தையும் கலாச்சாரத்தையும் அந்த பெண்ணானவள் தன்னுடைய குழந்தைக்கு அந்த தாலாட்டின் மூலமாக கொண்டு செலுத்துகிறாள். ஒரு குழந்தைக்கு பால் குடித்து கண் வளராய் என் கண்ணே உங்க பாட்டனார் குலம் விளங்க, 54 தேசமும் என் கண்ணே ஆள வந்த சீமானே, 18 ராஜ்யமும் என் கண்ணே உங்கள் பாட்டனார் ஆண்ட தேசம், அத்தனை ராஜ்யமும் என் கண்ணே அழகுடனே நீ ஆள வந்தா என்று குழந்தைக்கு எதிர்காலத்தை தன்னுடைய தாலாட்டு பாடல் மூலமாக அவனுக்கு புகழ்த்துகிறாள். தன்னுடைய கற்பனையையும் தன்னுடைய ஆற்றலையும் கொண்டு குழந்தையினுடைய வாழ்க்கையே அந்த பாடல் மூலமாக நிர்ணயிக்கின்றாள் என்றால் எனக்கு தாலாட்டு பாடல் ரொம்ப அருமையாக பிடிக்கும். ஏனென்றால் தன்னுடைய கலாச்சாரத்தை அந்த தாலாட்டு பாடல்கள் மூலமாக தான் வளரக்கூடிய அந்த சமுதாயத்திற்கு கொண்டு சேர்க்கிறாள். அதன் மூலமாக எனக்கு தாலாட்டு பாடல் மிகவும் பிடிக்கும். நிச்சயமாக சார். மின்னம்பலம் தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.